ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே என் இருதயம் மகிழ்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இந்த நாள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிற நாள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா? ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது இறை வார்த்தை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைய வேண்டும். இன்றைக்கு காத்திருப்பதற்கே நேரமில்லை. கழுகை போல எழும்புவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவள் ஓடினால் கூட, நடந்தால் சோர்வடைய மாட்டால், ஓடினால் அவர்களுக்கு சோர்வு இருக்காது வேதம் சொல்கிறது. ஆனால் காத்திருந்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் காத்திருக்கும் போது, நானும் நீங்களும் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப ஆரம்பிப்பார். பரலோக வல்லமை உங்களையும் என்னை மூடும். இந்த நாளிலே காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தீர்களா? இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தீர்களா? வேதத்தை வாசித்தீர்களா? யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியான் உங்களோடு கூட பேசுகிறார். ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே குறைவு இருக்கிறது? ஏன் என் வாழ்க்கையிலே குழப்பம் இருக்கிறது? ஏன் என் வாழ்க்கையில இல்லாமல் இருக்கிறது? ஏன் என் வாழ்க்கையில வெறுமையாக இருக்கிறது? தேவனுக்கு முன்னதாக என்னால் காத்திருக்க முடியவில்லை. தேவனுக்கு முன்னதாக, வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுக்கு முன்னதாக நானும் நீங்களும் அமர்ந்திருப்போம் என்று சொன்னார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, அந்த தேவன் புதிய பலனை தருகிறார். ஹல்லேலூயா. கழுகை போல சொட்டைகள் அடித்து எழும்புவார்கள் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு தெரிந்த அருமையான ஒரு நண்பர் உண்டு. கப்பலுக்கு கடந்து போனார். பாம்பே பட்டணத்திற்கு கடந்து போனார். அவர் கடந்து போய் இந்த கம்பெனியிலே எல்லா காரியங்களையும் ஒழுங்கு பண்ணிவிட்டு தேவ சமூகத்தில் காத்திருந்தாராம். அவர் இவ்விதமாக சொன்னார், என் அன்பு நண்பர் இவ்விதமாக சொன்னார், ஆண்டவர் பாதத்திலிருந்து காலை முதல் இரவு வரை ஒவ்வொரு நாளும் நான் காத்திருக்க ஆரம்பித்தேன். என் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு ஏற்கனவே கப்பலுக்கு போய்கிட்டு இருக்கிறார். இப்போ கப்பல் கம்பெனிக்காரன் கூப்பிடணும், அதுக்காக ரூமில் இருக்கிறார். தேவ சமூகத்திலிருந்து காத்திருந்தேன். திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இறங்கினா, என் வாழ்க்கை குறித்து என்னோடு கூட பேசினா. உலக வாழ்க்கை அல்ல, நான் உன்னை என் பலத்தினால் இடைக்கட்டி இருக்கிறேன், என் பரிசுத்த ஆவியால் நிரப்பியிருக்கிறேன், என் ஜனங்களுக்கு தேவ சமூகத்தில் நிற்கும்படியாய் ஒரு கூட்ட ஜனங்களை நான் உனக்கு தருவேன். நீ புறப்பட்டு, என்னுடைய பலத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிற அல்லவா, நீ புறப்பட்டு திரும்பி தூத்துக்குடி பட்டணத்திற்கு கடந்து போ, நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று சொன்னாராம். அவர் உடனே கம்பெனி கூட அழைப்பு கொடுக்கல, கம்பெனி கூட அவர் தகவல் கொடுக்கல. உடனடியாக பாம்பே பட்டணத்து தூத்துக்குடி பட்டணத்துக்கு கடந்து வந்தா. தேவ சமூகத்தில் பல நாட்கள் காத்திருந்தா. தேவன் கொடுத்த திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படியும் அவர் ஊழியத்தை அவர் தொடங்கினார். காத்திருந்தார். தேவ சமூகத்திலிருந்து காத்திருந்தார். தேவன் பலத்தினால் நிரப்பப்பட்டார். இன்றைக்கு தூத்துக்குடி பட்டணத்தில் பல பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கின்ற ஒரு தேவ மனிதனாய், பலரை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துகிற தேவ மனிதனாய் அவர் இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு நண்பா, என் அன்பு சகோதரியே, என் அன்பான தாயே, தகப்பனே, தேவனுக்கு முன்னதாக, வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுக்கு முன்னதாக, தாயின் கற்பத்திலே உங்களுக்காக உயிர் கொடுத்த, உனக்கு உயிர் கொடுத்த தேவனுக்கு முன்னதாக, என் பாவத்திற்காய் உயிர் கொடுத்த ஆண்டவருக்கு முன்னதாக நான் அமர்ந்திருக்கின்றேனா? காத்திருக்கிறேனா? பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டிருக்கிறேனா? ஏன் எனக்கு பலன் இல்லை? ஏதோ ஒரு காரியம் வந்து விட்டதுன்னு சோர்ந்து விடுகிறோமே. காரணம் என்ன? ஆண்டவருக்கு முன்னதாக நிற்க தவறி விடுகிறோம். இன்றைக்கு நில்லுங்கள். கர்த்தருக்கு முன்னதாக எலியா சொன்னான், கர்த்தருக்கு முன்னதாக நிற்கிறேன் என்று சொன்னார். நீங்கள் நிற்பீர் என்று சொன்னால் நீங்களே சொல்வீர்கள், நான் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு நீ சொன்ன வார்த்தையை மாத்திரம் சொல்லியிருக்கிற, கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருக்கிறேன். இதை கேட்கின்ற காண்கின்ற ஒவ்வொரு இருதயத்திலும் புதிய பலனினால், பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வல்லமையினால் நிரப்பப்படுவார்களாக. அவள் கண்ணீர் களிப்பாய் மாறட்டும்.
ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.